கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாப்பிட பிடிக்கும்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். கத்திரிக்காய் முருங்கைக்காவை நல்லா கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை வச்சு நல்லா கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் வெந்து வர வரைக்கும் வேக விட்டுட்டு இந்த தண்ணியை வடிகட்டி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. லைட்டாக பொன்னிறமாக மாறின உடனே இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம், 2-3 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சிருக்கிற முருங்கைக்காய், கத்திரிக்காவை இதுக்குள்ளே சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் திருவல் சேர்த்து நம்ம பரிமாறிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.